அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். ஜாஃபர் சாதிக்கினுடைய வழக்கை பொறுத்தவரை என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சார்பாக ஆஜராகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர் ஒரு வாதத்தை முன் வச்சிருக்கிறாங்க. அதாவது சிபிஐ ஸ்பெஷல் கோர்ட்ல இது சம்பந்தமான ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட பொழுது செஞ்சுட்டாங்க. இவங்க சைமல்டேனியஸா ஹைகோர்ட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த முறை சரியா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு ஒரு கோர்ட் நிலுவையில் இருக்கும் பொழுது இன்னொரு கோர்ட்டுக்கு நீங்க ஜாமீன் மனு கொண்டு பொழுது எப்போ இந்த கோர்ட் என்ன சொல்லுவாங்கன்னா அங்க முடியட்டும்னு சொல்லுவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இந்த நீதிபதியும் சில கேள்விகள் எழுப்பியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது எப்படி நீங்க ஃபைல் பண்ணீங்க, எப்படி உங்களால் ஃபைல் பண்ண முடிஞ்சதுன்னு கொஞ்சம் டெக்னிக்கலா கேள்வி கேட்டிருக்காங்க. எனக்கு இது ஆச்சரியம் தான். ஏன்னா ஒரு மூத்த ஒரு நீதிபதி நான் வழக்கிலிருந்து விலகுவதாக சொல்லுவது வேற ஏதாவது வெளியே இருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்குமா அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய கட்டாயமும் கடமையும் எல்லோருக்குமே இருக்கு. ஏன்னா அந்த கேஸ் அப்படிப்பட்ட ஒரு கேஸ். ஆரம்பத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா இதுல மர்ம முடிச்சுக்கள் ஒன்றொன்றும் அவிழும் பொழுது ரொம்ப வித்தியாசமா அவிழுது. இன்டர்நேஷனல் ட்ரக் கார்ட்டல், அதன் பிறகு தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கார்பரேஷனுக்கு சப்ளை பண்ணக்கூடிய நிறுவனத்தோடு ஒரு பிசினஸ் லிங்க், அதன் பிறகு ஒரு ஜாமீன் வழக்கு. இது ஒன்றும் பெரிய வழக்கு. ஜாமீன் கேஸுக்கு ஒரு நீதிபதி தான் விலகுவதாக சொல்லியிருக்கிறாங்க. நீதிபதி கருத்தை பதிவு செய்யல. எதற்காக? நார்மலா கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சொந்தக்காரங்களா இருப்பாங்க, அல்லது அந்த கேஸை இன்னொரு விதத்தில் தீர்மானிச்சிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு தமிழக மக்கள் எல்லோரும் முற்று பார்ப்பது எதற்காக அப்படின்னு. இதற்கு வேகமாக நமக்கும் ஒரு விடை கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா டெக்னிக்கல் காரணமாக இது இருக்காது, வேற ஏதாவது காரணமாக இருக்கக்கூடுமா. ஏன்னா நான் ஒரு நீதிமன்றம் சொல்லும் பொழுது அதை நாம தலைவணங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஆளும் கட்சி சம்பந்தப்பட்ட ஒரு நபர், அந்த கிளாரிபிகேஷன் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். நான் ஒரு ஓப்பன் எண்டட் கொஸ்டினா உங்களுக்கு வச்சிருக்காங்கண்ணா, பத்திரிகை நண்பர்களுக்கு ஓப்பன் எண்டட் கேள்வியா. ஏன்னா ஒரு தப்பான ஒரு ப்ராசஸை பயன்படுத்தி சைமல்டேனியஸா 2 இடத்துல பெட்டிஷனை போட பாக்குறாங்க. ஒருவேளை ஸ்பெஷல் கோர்ட்ல கிடைக்கலனா ஹை கோர்ட்ல கிடைக்குமா? அதை நீதிபதி கேள்வி எழுப்பி இருக்கிறாங்க, எப்படி நீங்க போட்டீங்க அப்படின்னு. அது இடியினுடைய கவுன்சில், அந்த லாயர் அவங்களும் கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு ஏற்கனவே சில திமுக சார்ந்த லாயர்ஸுக்கு சில நீதிபதிகள் காட்டமா இதுக்கு முன்னாடி பேசியிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியும். நான் அந்த காணொலி காட்சியெல்லாம் பார்த்திருக்கேன். அவங்க ராஜ்யசபா எம்பியா சில பேர் இருக்காங்க. நீங்க நீதிமன்றத்தை யூ ஆர் டேக்கிங் ஃபார் கிராண்டட், இதை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்லாம் காரசாரமா வாக்குவாதம் நடந்திருக்கு. அதனால் நானும் உங்களை போல் கேட்பது, அவர்களாக சொல்லும் வரை எனக்கும் இது தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, தமிழக மக்களுக்கும் தெரியாது. ஆனால் தெரியப்படுத்த வேண்டிய கடமையும் கட்டாயமும் இந்த வழக்குக்கு இருப்பதாக நான் பார்க்கிறேன். ஏற்கனவே ஒரு நீதிபதி தனக்கு ஜாமீன் கொடுக்க சொல்லி திமுகவை சார்ந்தவர்கள் அவருக்கு திமுக ஜாமீன் கொடுக்க மறுப்பதாக சொல்லி அழுத்தம் நிறைய கொடுக்கறாங்க. எதுக்காக நீதிபதிகளை தனிப்பட்ட முறையில் அழுத்தம் கொடுக்கறாங்க? நம்ம நீதிமன்றத்தை பொறுத்தவரை நான் இதுக்குள்ள இருக்க விரும்பலீங்கன்னா, நமக்கு தெரியாம ஒரு விஷயத்தை நான் சொன்னா அது தவறா போயிருங்கன்னா, நான் ஓபன் கோர்ட்ல சில நீதிபதிகள் சொன்ன கருத்தை நான் பதிவு செஞ்சிருக்கேன். ஒரு ராஜ்யசபா எம்பியாக இருக்கக்கூடிய திமுகவுடைய மூத்த வழக்கறிஞரை பார்த்து டோன்ட் டேக் த கோர்ட் ஃபார் கிராண்டட், டோன்ட் டேக் மீ ஃபார் கிராண்டட்னு சொன்னாங்க. நான் அந்த வீடியோவை பார்த்தேன். ஆனால் இன்னைக்கு ஒரு நீதிபதிகள் முன்பு மரியாதை கொடுத்து நீதிக்கு முன்பு தலைவணங்கி நிற்க வேண்டிய கட்டாயம் நம்ம எல்லோருக்கும் இருக்கு. அதுதான் சிஸ்டம். ஆனா இன்னைக்கு சில இடத்துல அது வயலேட் ஆகுதா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு சில இடத்துல ஏற்படுது. அதனால் இதற்கு ஒரு விளக்கம் கிடைக்கும் வரை இதை நான் தனிப்பட்ட முறையில் இப்படி அப்படின்னு சொல்ல நான் விரும்பலீங்கன்னா, அதனால அதான் கடமையும் கட்டாயமும் இருக்குன்னு சொல்றேன். சம்பந்தப்பட்டவர்கள் இதுக்கு ஒரு கிளாரிட்டியும் கிளாரிபிகேஷன் கொடுக்கட்டும். அரசுக்கு தலைவலி கொடுப்பதற்காக முட்டுக்கட்டை போடுகிறார்கள், ஆளுநரை திரும்ப பெற வேண்டும் தீர்மானம். அதே மாதிரி சட்டசபையில கவர்னர் தன்னோட சொந்த கருத்தை பதிவு போடணும்னு சொல்லி அப்பாவும் சொல்லியிருக்காரு. அண்ணா, சபாநாயகர் முதல்ல ஒரு கண்ணாடிய சபாநாயகர் அவர் பார்த்துக்கணும். இன்னைக்கு திமுகவுடைய அடிப்படை தொண்டனை விட திமுக கட்சிக்கு அதிகமா வேலை பார்க்கறது சபாநாயகர் தான், அப்பாவண்ணன் தான். ஏதாவது கேள்வியை மாத்தி கேளுங்க. அன்னைக்கு வேல்முருகன் கேட்கிறாரு, என் தொகுதிக்கு ஏன்பா கொஞ்சம் நீர்ப்பாசனமே வரலையே, கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கண்ணில் காட்டுங்க. உடனே அப்பாவண்ண தாவரதை பாத்தீங்கன்னா திமுக அமைச்சர்களே சும்மா இருக்கிறாங்க, சபாநாயகர் தாவராரு மேல. எப்படி அந்த கேள்வி கேட்கலாம்? அப்படிலாம் நீங்க பதில் சொல்லக்கூடாது. பொதுவே எப்படி சொல்லுவீங்க? வரவே வராதுன்னு சொல்லக்கூடாது. அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய 4 எம்எல்ஏக்கள் கேள்வி எழுப்பினாலும் கூட அப்பாவண்ண அப்படியே மேல தாண்டுவார். அதனால இன்னைக்கு சபாநாயகர் அவர்கள் தன்னுடைய இருக்கைக்கு நடுநிலைமையா இருக்கணும். இருக்கிறாங்கிற கேள்வி நான் வைக்கிறேன். ஆட்சியினுடைய பாதி விஷயத்தை போய் பேசுறதே அவருதான். அந்த சட்டமன்றத்தை திமுக சார்பாக நடத்தி கொண்டு செல்வதே சபாநாயகர் அவர்தான், அப்பாவையா. அதனால கண்டிப்பா அப்பாவையா அவர்களுக்கு இதை பற்றி பேசுவதற்கு உரிமை இல்லையா நான் பாக்குறேன். உரிமை இருக்கு.
ஆனா இந்த கேஸ்ல அவர் திமுக சார்பாக ஒருதலை பட்சமாக நடந்து கொள்ளும் பொழுது அது சபாநாயகர் கருத்தா இல்ல திமுகவினுடைய உறுப்பினர் அப்பாவு அவர்கள் கருத்தான்னு எனக்கு இரண்டாவது, அண்ணன் திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரை நம்முடைய தமிழகத்தினுடைய மேதக ஆளுநர் RN ரவி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. சுப்ரீம் கோர்ட் கைட்லைன், இங்க பாருங்க UGC கைட்லைன், 4 மெம்பர் சர்ச் கமிட்டி, அதுல ஒரு UGC நாமினி இருக்கணும். நீங்க நாமினி போடாம நீங்க வைஸ் சான்சலர் செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த வைஸ் சான்சலர் ப்ராசஸ்ல இருக்கிறவங்க கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்குவாங்க. அவர் சொல்வதிலே நியாயம் இருக்கத்தானே செய்யுது. உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பும் UGC பல இடத்துல அவங்களுடைய வழிகாட்டுதலும் ஒரு UGC நாமினியை வெய்யுங்கன்னு சொன்ன பிறகு தமிழக அரசு ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ எடுத்து நாங்க வைக்க மாட்டோம், கோவிச்செல்லினா வைக்க மாட்டோங்கிறாங்க. அப்ப இதுல தேர்வு செய்யப்படாத ஒரு நபர் கோர்ட்டுக்கு போய் இந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு என்ன நிச்சயம்? அதற்கு யாருமே பதில் சொல்ல. உச்சநீதிமன்றத்தை பத்தி யாரும் பேசல, UGC பத்தி பேசல. இவர்கள் ஆளுநருக்கும் தமிழகத்தினுடைய உயர்கல்வித்துறைக்கும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு பிரச்சனை என்னங்கன்னா, இதனால 6 கல்விக்கூடங்கள் 6 பல்கலைக்கழகத்தில் வைஸ் சான்சலர் இன்னைக்கு இல்லை. இந்த பஞ்சாயத்தில் பாதிக்கப்படுறவங்க யாரு? மாணவர்கள். சிஸ்டம் இல்ல, கான்வகேஷன் பாதிக்கும். அதனால் அன்பான வேண்டுகோள் தமிழக அரசுக்கு, உச்சநீதிமன்றத்தினுடைய நடைமுறையும் UGC நடைமுறை, உயர்கல்வி UGC கீழே இருக்கு. அது தமிழக அரசு ஒருதலை பட்சமாக இண்டிவிஜுவலா 100% உங்க கண்ட்ரோல் இல்ல. அது ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஷேர்டு பவர், கன்கரண்ட் லிஸ்ட்ல அது இருக்குதுங்க. அப்படி இருக்கும்பொழுது தமிழக அரசு தன்னிச்சையாக முடிவெடுப்பதற்கு எங்க அதிகாரம் யார் அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க? அதை அமைச்சர் அவர்களோ முதலமைச்சர் அவர்களோ அண்ணன் திருமாவளவன் அவர்களோ பேசாம அவர்களும் இந்த குட்டைய குழப்பத்தான் பாக்குறாங்க. அதே வேளையில உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செல்வன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆளுநர் கல்வியில அரசியல் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்தை. அண்ணா, கல்வியில இவங்க அரசியல் பண்றனாலதான் ஆளுநர் அவர் கருத்தை சொல்றாரு. அதனால செல்லியனுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னன்னா, நீங்க அரசியல் பண்றீங்க கல்வியில, அதனாலதான் ஆளுநர் இன்டர்ஃபியர் பண்றாங்க. நீங்க அரசியல் பண்ணா ஆளுநரே இன்டர்ஃபியர் பண்றாரு. சர்ச் கமிட்டி போட்டு UGC நாமினி பணம் கொடுக்காம தமிழ்நாட்டில் வைஸ் சான்சலர் போஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு பல பேருக்கு தெரியும். மார்க்கெட்ல எவ்வளவு வேல்யூ வைஸ் சான்சலருக்கு பணம் கொடுத்ததுக்கு முன்னாடி எப்படி நடந்துச்சுன்னு தெரியும். அதுக்குள்ள நான் போக விரும்பலீங்க. ரவி அவர்கள் வந்த பிறகு இதற்கு முன்பு ஆளுநர் அவர்கள் எல்லாம் இதை கொஞ்சம் டைட் பண்ணி இன்னைக்கு இந்த ப்ராசஸ்ல ஒரு டிரான்ஸ்பரன்சியை நேர்மையை கொண்டு வந்திருக்காங்க. எங்கேயும் கூட ஆளுநர் தேர்வுல முறைகேடு இருக்குன்னு யாரும் சொல்லாத அளவுக்கு இது நடந்து கொண்டிருக்கிறது. அதனால ஆளுநர் எங்க அரசியல் பண்றாரு? எங்க அரசியல் அவரால புஷ் பண்ணாரா? நீங்க சொல்றதுதான் சர்ச் கமிட்டி கொடுக்கறது அவர் ஏத்துக்கிறாரு. சர்ச் கமிட்டியில மாநில அரசு உறுப்பினர் இருக்கிறீங்க, UGC நாமினி இருக்கிறீங்க. நீங்க 4 பேர் சேர்ந்து ஆளுநருக்கு ஃபைல் அனுப்புறீங்க. ஃபைல்ல முதல் யாருன்னு சொல்றீங்க, ஆளுநர் கையெழுத்து போட்டு ஏத்துக்கிறாரு. எங்கேயாவது ஆளுநர் வயலேட் பண்ணாராங்கன்னா? அப்படி இருக்கும் பொழுது அமைச்சர் அவர்கள் தான் அரசியல் செய்கின்றாரோ தவிர அரசியல் செய்யக்கூடிய அமைச்சரை சரியான திசையிலே ஆளுநர் அவர்கள் வழிநடத்துகின்றார்கள் என்றுதான் பொருள். இது ஆனா திருமாவளவன் சொல்லியிருக்காரு, சகோதரத்துவம் இருக்கும் மதத்தை பாராட்டுகிறோம், பிறப்பின் அடிப்படையில் சகோதரனாக ஏற்கும் மறுக்கும் மதத்தை எப்படி ஏற்க முடியும்? பிறப்பின் அடிப்படையில் அனைவரும் சமம்தான். பிறப்பின் அடிப்படையில் ஜாதிகள் இல்லை. பிறப்பின் அடிப்படையில் எல்லாரும் சம்மதம் தான். அதான் எல்லாருக்குமான கொள்கை. நாங்கள் சொல்வது, நீங்க ஒரு தீவிரவாதியை கொண்டாடுனீங்கன்னா நாங்க தவறுன்னு சொல்றோம். இஸ்லாம தவறுன்னு நாங்க சொல்ல, தீவிரவாதியை தவறுன்னு சொல்றோம். அதை எப்படி இவர் பிறப்பின் அடிப்படையில் இப்படி அப்படின்னு சொல்லலாம்? அதனால இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொல்லட்டும். காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இருக்கார், திமுக கூட்டணியில் இருக்கார், பாரதிய ஜனதா கட்சி. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மனசாட்சி படி சொல்லட்டும். இவரே தான் 2012 பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் திமுகவை எதிர்த்து இவர் தான் சண்டை போட்டார். NCERT டெக்ஸ்ட் புக்ல ஒரு கார்ட்டூன் இருந்துச்சு. அந்த கார்ட்டூன் எப்படின்னா, நேரு அவர்கள் கையில சவுக்கு, அம்பேத்கர் ஐயா அந்த அரசியலமைப்பு சட்டத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நேரு அவர்கள் சவுக்க வச்சு அம்பேத்கர் ஐயாவை அடிக்கிற மாதிரி ஒரு கார்ட்டூன். அதுல என்ன சொல்றாங்கன்னா, அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தை ரொம்ப மெதுவா நத்தை வேகத்துல போனனால நேரு அவர்கள் சாட்டைய சொல்லட்டினார்னு NCERT டெக்ஸ்ட் புக்ல இருந்துச்சு. அதை எடுத்தது நாங்க, நம்முடைய அரசு வெளியெடுத்தோம். அதை இதற்காக 2012 காங்கிரஸையும் திமுகவையும் எதிர்த்து பாராளுமன்றத்தில் போராடியது அண்ணன் திருமாவளவன் அவர்கள். அண்ணன் கிட்ட ஒரே வார்த்தை தான் நான் கேட்கிறேன்னா, காங்கிரஸ் திமுக வடவா சமூக நீதியில நாங்க ரொம்ப பின்னாடி இருக்கோம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எங்களுடைய அரசியலமைப்பு சட்டம் அதை பாரதிய ஜனதா கட்சி எங்க வயலேட் பண்ணிருக்கு? பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சர்கள் இருந்து, அமைச்சர்கள் இருந்து, ஜனாதிபதியிலிருந்து எல்லார்த்தையும் பாருங்க, நாங்க கௌரவம் கொடுத்திருக்கோமா, கௌரவம் கொடுக்கலையா? ஆனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மனசாட்சி இருக்கு, ஏதோ இருக்கு அவருக்கு, அண்ணன் உள்ள அரசியலுக்காக வேண்டும் என்றே பேசுறார். ஆனால் திருமாவளவன் அவர்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். 2012 நீங்க பண்ண போராட்டத்தான் ட்விட்டர்ல நான் பதிவு போட்டேன். நீங்களே பேசிட்டு இப்ப மாத்தி பேசுறீங்களே. இன்னைக்கு அவர் அரசியல்ல அவர் கட்டாயம் திமுகவோட இருக்கணும், திமுக சொல்றது எல்லாம் பேசணும்.
கிளிப்பிள்ளையை போல் பேச வேண்டும் என்று. இன்னைக்கு அவர் நிலைமை அப்படி ஆயிடுச்சு. நான் சில இடத்துல ரொம்ப வருத்தப்படுறேன். சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அதாவது இந்த இன்னைக்கு கடந்த வாரம் கோவையில் நடந்த அந்த இஸ்லாம் ஊர்வலத்துல அதுல இஸ்லாமியர்கள் நிறைய பேர் பங்கெடுத்ததை நாங்க எப்படி கட்டுப்படுத்த முடியும், அது வந்து அவங்களுடைய மத அடிப்படையில தான் நடத்தினாங்க அப்படின்ற ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. ஐயா ஊர்வலத்தில் வந்து பாரபட்சம் பார்க்கக்கூடாது. ஐயா 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 இறுதி ஊர்வலம் பப்ளிக் ப்ரொசஷனா எதற்கு அரசு காவல்துறைக்கு அழுத்தம் கொடுத்து வேடிக்கை பார்த்து நில்லுங்கன்னு நீங்க சொல்றீங்க? திமுகவை எதிர்த்து அரசியல் கட்சி போராடினா பர்மிஷன் இல்ல. பிஜேபிக்கு உதாரணத்துக்கு கூட்டம் சேர்றதுக்கு இல்ல, கைது. நான் நேத்த பத்தி சொல்லணும், சில இடத்துல கூட்டம் சேர்றதுக்கே அனுமதி இல்ல. 2 பேர் வந்தா கைது. இது தமிழகத்தில் நடக்கிற நிலைமை. ஆனா இங்க தீவிரவாதின்னு சொல்லி புதைக்கப்படுகின்றார்கள், விதைக்கப்படுகின்றார்கள். அவங்க மேல கேஸ் ஆக்ஷன் எடுத்தீங்களா? அது பிரிவினைவாதம் இல்லையா? அது செக்ஷன் 153A இல்லையா? அதுல வந்து சட்டம் உங்களுக்கு அது ஒரு சட்டம் இது ஒரு சட்டமா? மாட்டியர் அப்படிங்கிறாங்க. அது வந்து தேச பிரிவினைவாதம் இல்லையா? அது வந்து நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் NSA வராதா? அப்ப NSA நீங்க யாரு மேல பாய்ச்சுவீங்க? பத்திரிகையாளர் யாராச்சும் கருத்து சொன்னா அவர் மேல NSA போடு. பத்திரிகையாளர் யாராச்சும் கருத்து சொன்னா திமுகவை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணா அவரை காலையில பிடிச்ச கஞ்சா வழக்கு போட்டு தேனி கூட்டிட்டு போ. அந்த பத்திரிகை நண்பர்கள் என்னை பத்தி தப்பா சொல்றாரு, அது வேறீங்கன்னா. ஆனா பத்திரிகை நண்பர் ஒரு கருத்து சொல்றாரு. கருத்து நல்லதா கெட்டதா ரெண்டாவது பாயிண்ட். அதுக்கெல்லாம் NSAவும் ஒரு சட்டமும் இப்படி வருதல்ல. இதுல விதைக்கப்படுகின்றார்கள், புதைக்கப்படுகின்றார்கள், அடுத்து உருவாக்கப்படுகின்றார்கள். இதெல்லாம் எங்கனே பிரிவினைவாதம் போச்சு? அதனால் ரகுபதி அவர்களே, நீங்க சட்டத்துறை அமைச்சர் தானே, இதெல்லாம் நீங்க பாக்குறீங்கல்ல, இதெல்லாம் உங்க வேலை இல்லையா? கேஸ் போட மாட்டீங்களா? அமைதியான முறையில் ஊர்வலம் நடந்துச்சா? இதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம். எதற்கு ஒருதலை பட்சம் தான் எங்க கேள்வியை தவிர நீங்க தயவு செஞ்சு மக்களை குழப்பாதீங்க. இறந்த பிறகு ஒரு மனிதனுக்கு ஒருத்தர் மரியாதை கொடுக்கறாங்க, கொடுக்கட்டும், ஆட்சேபனை கிடையாது. அது அவர்களுடைய வழக்கம், பண்ணட்டும். பப்ளிக்கா நடந்ததை நாங்கள் எதிர்க்கிறோம். பப்ளிக்கா அங்கே பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகளை கண்டிக்கிறோம். காவல்துறையினுடைய கையை கட்டி போட்டு விட்டு மௌனமா பார்க்க வச்சீங்கல்ல, அதை நாங்கள் எதிர்க்கின்றோம். இதுதான் நேற்று பாரதிய ஜனதா கட்சி கோயம்புத்தூர்ல எல்லா இயக்கங்களோடு சேர்ந்து நடத்திய கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு இதுதான் காரணம். யார் என்னங்கண்ணா அதெல்லாம் முதல்ல ஓடி வருவாங்களேண்ணா? வழக்கு பதிவு பண்ற அண்ணாமலை மேல வழக்கு போனா ஓட்டப்பந்தயத்தில் 100 மீட்டர் ரேஸ்ல ஒலிம்பிக்ஸ் அனுப்பிச்சுனா கூட கோல்டு மெடல் வாங்குற ரேஸ்ல ஓடுறாங்க. எப்படா அவன் மேல கேஸ் போடலாம்? அதனால அதெல்லாம் பாத்துக்கலாங்கண்ணா. வழக்கு பதிவு ஒன்றும் புதுசு இல்லை, பாத்துக்கலாங்கண்ணா. நாங்க எப்பவுமே சட்டத்தை மதிக்கிறோம், சட்டத்தின் பக்கம் நிற்கின்றோம். அது வேற. நாங்க நேற்று பைக்கில் பேசுறதை நீங்க பாத்தீங்களா? ஒபே பண்ணி போனோம். இதான் ரூல். போலீஸ் ஐயா சொல்றீங்களா? ரைட். இந்த ரோட்டா ரைட். நிக்கணுமா நிக்கணும், வண்டியில் ஏறணுமா ஏறணும், மண்டபத்துக்கு போகணுமா போகணும், இந்த டைமுக்கு வர்றீங்களா விடுங்க. அது நாங்க பக்காவா ஃபாலோ பண்றோங்கண்ணா. நான் கேட்பது கோயம்புத்தூருடைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஒரு 144 உங்களுக்கு போட முடியாதா? ஒரு ஊர்வலம் போது, ப்ரொசஷன் போது, ஃபியூனரல் ப்ரொசஷன் போது 144 எதுக்கெல்லாம் போடுறீங்க? இதுக்கு போட மாட்டீங்களா? 5 பேத்துக்கு மேல சேரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டீங்களா? குடும்பத்தினுடைய தனிப்பட்ட நிகழ்வுன்னு சொல்ல மாட்டீங்களா? இல்ல 100 பேர் தான் மேக்சிமம், 100 பீப்புள் வாங்க, நீங்க நாமினேட் பண்ணிட்டு வாங்க, அது சொல்ல மாட்டீங்களா? எதுக்கெல்லாம் 144 போடுறீங்க? இதுக்கு போட மாட்டாங்களா? ஆனால் இன்னைக்கு தைரியமா சில அமைப்புகள் எம்எல்ஏ போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கமிஷனர்ட்ட. நான் ஏதோ பேசி மத கலவரத்தை உண்டு பண்ணிட்டேன். இன்னைக்கு தமிழக அரசியல்வாதிகளே எல்லா மதமும் சமம், எல்லாம் ஒன்னா இருப்போம் சொல்றது நான் தாங்க. அதனால எம்எல்ஏ கேஸ் போன ஒரு குரூப் கிளம்பி இருக்கு. இந்த அலுவலர் சிரிக்கிறதான்னு தெரியலையா? மத்திய அரசு திருந்தலைன்னா தமிழ்நாட்டு மக்கள் மத்திய அரசு திருத்த வேண்டிய அவசியம் வந்துவிடும். ஏன்னா பார்லிமெண்ட் கூட்டத்தொடரில் திமுகவுடைய விஷயங்களை எதுவும் காது கொடுத்து கேட்கல. மத்திய அரசு திருந்தலைன்னா தமிழக மக்கள் மத்திய அரசை திருத்த வேண்டி வரும் அப்படிங்கிறாங்க இல்லையாங்கண்ணா? இன்னைக்கு முதலமைச்சர் அப்பப்ப மறந்துடுறார். முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை இன்னைக்கு அவர் கண்ணாடியில போய் பார்க்கணும். தமிழக மக்கள் முதலமைச்சரை நாற்காலியிலிருந்து அகற்றுவதற்கு எல்லா வேலையும் ஆரம்பிச்சுட்டாங்க. திருநெல்வேலி கோர்ட்ல வெளியே ஒருத்தனை வெட்டி கொள்ளுவாங்க. இதை சடுகுடு ஆடுற மாதிரி லாயரே போய் அவர் வண்டியை பிடிப்பாங்க, 2 லாயர் அக்யூஸ்ட பிடிச்சி போலீஸ்ட கொடுப்பாங்க. இது திருநெல்வேலி. வெள்ளூர்ல விட்டல்குமார் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டரை கொலை பண்ணுவாங்க. அக்யூஸ்ட் வந்து கோர்ட்ல போய் 2 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என்னடா சரண்டராக வந்தோம், போலீஸ் யாரையுமே காணாமேன்னு. இதெல்லாம் தமிழ்நாடு நடக்கிறது. அக்யூஸ்ட் சரவணபவன் ஹோட்டல போய் டீ சாப்பிட்ற மாதிரி அங்கங்க போயிட்டு இருக்கான். இதெல்லாம் முதலமைச்சர் கண்ணுக்கு தெரியாதா? தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு, லஞ்ச லாவண்யம் முதலமைச்சர் கண்ணுக்கு தெரியாதா? இன்னைக்கு பாராளுமன்றத்தில் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே நாடு ஒரே தேர்தல். எப்படி தமிழக மக்களுக்கு அது எதிரி? எப்படி அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரி? அதனால எதை கொண்டு வந்தாலும் தமிழகத்துக்கு எதிரின்னு ஒரு கிளம்புறார். நாங்க முதலமைச்சர் அவர்கள் மாதிரி தெரியாம 2011 மீத்தேனு கையெழுத்து போறேன்னு சொல்ற குரூப் நாங்க இல்லைங்க, தெரியாம போட்டுட்டோம். எதை செய்தாலும் நேர்மையாக வெளிப்படையாக தமிழக மக்களுக்காக செய்து கொண்டிருக்கின்றோம்.
அதை முதலமைச்சர் அவர்களும் உணர்ந்து கொள்வார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதே விஷயத்துல இந்த சம்பவம் நடந்து 2 மணி நேரத்துல குற்றவாளியை வந்து நாங்க கைது செய்திருக்கோம். சம்பவம் நடக்குது அப்படின்றதுக்காக சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்றத ஏத்துக்க முடியாது. ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல கூட யாரோ ஒருவர் அருவாள்ல வந்து வெட்டிட்டீங்க அப்படின்னா அதை வந்து யாரையும் நான் தடுக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு கருத்தை ரகுபதி சொல்லியிருக்காரு சட்டத்துறை அமைச்சர். இதை விட மோசமா ஒருத்தர் கருத்து சொல்லி நான் கேட்டதே இல்லைங்கண்ணா. பத்திரிகையாளர் சந்திப்புல யாராவது வந்து அருவாள் எடுத்து யாரை வெட்டணுமாங்கண்ணா? யாரை வேணாலும் நீங்க வெட்டிடலாம். அதை நாங்க எப்படி நாங்க இது பண்ண முடியும்? சம்பவம் நடந்ததுக்கு பிறகு நாங்க கண்டுபிடிக்கணுமா இல்லையா? ஒரு வாய் இருக்குன்னா ரகுபதி அவர்களுக்கு ஒரு கான்ஸ்டபிள் ட்ரைனிங் கிளாஸ்ல போய் உட்கார வச்சு செஷன் 1 ஃபர்ஸ்ட் 1 மணி நேரம் காவல்துறையினுடைய வேலை என்ன, அதுதான் அப்படிதான் ஆரம்பிப்பாங்க. பிரிவென்ஷன் ஆஃப் கிரைம், டிடெக்ஷன் ஆஃப் கிரைம், இதுதான் ஃபர்ஸ்ட் லெக்சர், ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஃபர்ஸ்ட் ஸ்பீச். கான்ஸ்டபிளுக்கு நம்ம சொல்லிக் கொடுப்போம், தம்பி உங்க வேலை என்னன்னா குற்றத்தை தடுப்பது, பிரிவென்ஷன் ஆஃப் கிரைம். 80% தான் அவங்க வேலை. நைட்டு பெட்ரோல் போகணும், அக்யூஸ்ட கண்காணிக்கணும், ரவுடி யார் ஜெயில இருந்து வந்திருக்கான்னு பார்க்கணும், அவன் வீட்டுக்கு போய் செக் பண்ணணும், அவன் தொழில் எங்க இருக்கான்னு பார்க்கணும், ரவுடி ரெஜிஸ்டர் ABC மெயின்டைன் பண்ணணும், மாசம் ரவுடி பரேட் நடத்தணும். இது ஃபர்ஸ்ட் வேலை. 20% டிடெக்ஷன் ஆஃப் கிரைம், குற்றம் நடந்ததுக்கு அப்புறம் போய் தூக்கிட்டு வா. அதனால் ரகுபதி அவர்களுக்கு அன்பான வேண்டுகோள், வண்டலூர்ல நம்முடைய தமிழக அரசு போலீஸ் துறையினுடைய ட்ரைனிங் சென்டர் இருக்கு. கான்ஸ்டபிள் அவர்களோடு அமர்ந்து முதல் கிளாஸ் 1 மணி நேரம் உட்கார்ந்து கவனிச்சுட்டு வந்து இது போன்ற பொன்னான வார்த்தைகள்லாம் அவர் சொல்லட்டும், அதுக்கப்புறம் நான் பதில் சொல்றேன். பாஜகவினர் எப்போதுமே ஆயுதங்கள் வைத்திருப்பார்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்ற ஒரு கருத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. யாருங்கண்ணா? சட்டத்துறை அமைச்சர். அண்ணா, இன்னைக்கு சட்டத்துறை அமைச்சரா இல்ல திமுகவுடைய பேட்டை ரவுடியான்னு சந்தேகமா இருக்கு எனக்கு. ஏன்னா இந்த பொன் வார்த்தைகள்லாம் ஒரு சட்டத்துறை அமைச்சர் பேசுவதற்கு வாய்ப்பே இல்லை. பத்திரிகையாளர் சந்திப்புல வந்து வெட்டிடுவாங்க, இதெல்லாம் ஒரு பொறுப்பான ஒரு அமைச்சர் பேசுவாங்களா? ஒரு பேட்டை ரவுடி தான் பேசுவாங்க. இப்ப வருவாங்க ரவுடி, இப்ப வந்து உன்னை வெட்டுவாங்க என்னை வெட்டுவாங்க, இது பேட்டை ரவுடி பேசுறது. ஒரு பொறுப்பான பத்திரிகையாளர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இதெல்லாம் பேசக்கூடாதுங்கன்னா. ரெண்டாவது, பாரதிய ஜனதா கட்சி எப்பவுமே ஆயுதம் வச்சிருப்பாங்க. எந்த பாரதிய ஜனதா கட்சி எந்த ஆயுதத்தை வச்சு என்ன பண்ணாங்க? இதுல நடந்திருப்பது, வேலூர்ல நடந்திருப்பது, உங்களுடைய திமுக பஞ்சாயத்து தலைவருடைய டிரைவர் பையன் ஃபேமிலி வந்து வெட்டியிருக்காங்க, அவருடைய தூண்டுதல். அதான் கேஸே, இதான் கேஸே உங்க கட்சிக்கார மேலதான். பஞ்சாயத்துல இருக்கிற முறைகேட விட்டல்குமார் எதிர்த்தாரு, நீங்க வந்து தலையில ராட் அடிச்சு கொண்டுட்டீங்க, இதான் கேஸ். இதுல வெப்பன் வச்சிருந்தது யாரு? வெப்பன் வச்சிருந்தது நீங்க. ராடு வச்சிருந்தது யாரு? திமுக. ஆனால் ரகுபதி அவர்களுக்கு இன்னைக்கு நான் சொன்ன கருத்தை நான் மாத்திக்கிறேங்கன்னா, போலீஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டுக்கு அனுப்பக்கூடாதுங்கன்னா, அவரை வந்து இந்த ரவுடிகள் பெரேட்லாம் நடக்குதுல்ல, அதை போய் சட்டத்துறை அமைச்சரா பார்க்க சொல்லணும். ரவுடிகள்லாம் எப்படி இருக்காங்க தமிழ்நாட்டில், ரவுடி பெரேட் நீங்களும் போய் கமிஷனரோட உட்காந்து சேர் போட்டு உட்காந்து ரவுடிகள் எப்படி பேசுறாங்கன்னு பாருங்க. ஏன்னா ரவுடிகள் பேசக்கூடிய அதே பேச்சு அன்னைக்கு சட்டத்துறை அமைச்சர் பேசுறாங்க. இப்ப ஒரு பேட்ட ரவுடிக்கும் சட்டத்துறை அமைச்சருக்கு கூடிய அடிப்படை வித்தியாசம் என்ன? அடிப்படை வித்தியாசமே இல்லையே. அதே லாங்குவேஜ், அதே பதத்தை, அதே சொல் பதத்தை இவரும் பயன்படுத்துறாரு. 2026 சட்டசபை தேர்தலில் 200 தொகுதிக்கு மேல ஜெயிச்சு காட்டுவோம் அப்படின்னு முதல்வர் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டிலயா, இந்தியாலயா, பங்களாதேஷ்லயா, பாகிஸ்தான்லயா? ஓ, தமிழ்நாட்டுக்குள்ளேயானே. ஓகே. நான் முதலமைச்சர் அவர் அப்பப்போ மறந்து வர்றேன். அதான் உலகம் ஃபுல்லா 200. இவங்க தான் திராவிட மாடல் அரசு யூரோப்புக்கு போயிருச்சு, ஆஸ்திரேலியாவுக்கு போயிருச்சு, நியூசிலாந்துக்கு போயிருச்சுங்கிறாங்க. எழுதி வச்சுக்கோங்கண்ணா, 200 தொகுதியிலே திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி டெபாசிட்டை இழக்கும். 200ல டெபாசிட் இழப்பாங்க. மிச்சம் 34 வெற்றின்னு சொல்ல, வெற்றி தோல்வி இருக்கலாம், தோக்கலாம், டெபாசிட் கிடைக்கலாம். 200ல டெபாசிட் இழப்பாங்க. அந்த டெபாசிட் இழக்கிறவங்க தான் அப்படி பேசுவாங்க. எனக்கு வந்து 200 சொல்லிட்டாங்க, நான் ஈரோடு வந்து களத்தை பார்த்தேன், ஈரோட பார்த்தோன்னே 205ன்னு தோணுது. நாளைக்கு கோயம்புத்தூர் வரும்போது சொல்லுவார், நான் இப்போ 220 மாத்திக்கிறேன். எனக்கு ஒரே வேண்டுகோள் முதலமைச்சருக்கு, ஐயா 234 தாண்டி போயிடாதீங்க, 234 தான் இருக்கு. அதாவது பேச்சுவாக்கில் 300 350 போயிடாதீங்க, 200க்குள்ளே சுத்திட்டு இருங்க. நன்றி அண்ணன், லைட்டை பிடிக்கிறேன். ஒரே தேர்தல் விஷயத்துல நாடாளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றினால் நான் நீதிமன்றத்தை நாடுவேன் சொல்லி சுப்பிரமணிய சாமி சொல்லியிருக்காரு. பாஜக போட்டு என்ன உங்களுக்கு ஒருத்தர் அண்ணே, சுப்பிரமணிய சாமி ஐயாவை பொறுத்தவரை நான் எப்பவுமே ஒரு வயதையும் அனுபவத்தையும் மதிக்கக்கூடிய ஒரு மனிதன். மோடி அவர்கள் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி நாட்டுக்கு எதிரான காழ்ப்புணர்ச்சியாக மாறக்கூடாது என்பது ஐயா அவர்களுக்கு நான் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள். தேர்தல் இப்போதைக்கு நடத்த முடியும் சொல்லி வார்டு மறுவரைக்கு பிறகுதான் அதை நடத்த முடியும். முதுகுளத்தூர்ல நேற்று வந்து வாரச்சந்தை ஏலம் நடந்திருக்கு. அந்த ஏலத்தை எடுக்கிறதுக்கு திமுக சண்டை, அடிக்கடி சண்டை நடந்திருக்கு. அண்ணே, எங்கன்னே சண்டை நடக்காம இருக்கிறீங்க? புதுசா ஒரு கேள்வி கேட்கறீங்க. கோட்டரை ஷேர் பண்றதுல இது, டாஸ்மார்க்ல சண்டை, முட்டையை பிரிக்கிற சண்டை. திருநெல்வேலி கோர்ட்ல சண்டை எதுக்குன்னு? திருநெல்வேலி கோர்ட்ல வெட்டினாங்களே, என்ன கேஸ்னு அது?
ஆட்டை திருடி ஒருத்தர் விற்கிறான், அதான் கேஸ். திருடி வித்ததுல எனக்கு பாதி காசு வரலின்னு 2 பேரும் சண்டை போட்டு வெட்டிக்கிறான். இதான் தமிழ்நாட்டில் கேஸே. அதனால திமுக காரங்க எல்லா இடத்துலயும் சண்டை போடுறாங்க. புதுசா இது இல்லைங்கன்னு சந்திப்போம். மன்னிச்சுங்க, நேரமாச்சு. நன்றிங்க. தேங்க்யூ. அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.